ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட ஒரு மோஸ்ட் ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டாக இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய நம்ம சௌந்தர்யா இருக்காங்க இல்லையா. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் அதிகமாகிடுச்சு. அவங்க ஃபேமிலி மேலேயும் ரெஸ்பெக்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா எல்லா ஃபேமிலியும் கண்டஸ்டன்ஸ் மேலே வன்மத்தை கக்குனாங்க. ஆனால் அந்த ஒரு ஃபேமிலி மட்டும்தான் பெருந்தன்மையாக முரண்பாடு என்னோட பொண்ணு மேலே தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பெருந்தன்மையாக பேசி பல பேரோட மனசில் இடம் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ எகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ரவுண்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ரவுண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ரவுண்டு வச்சுருக்காங்க. அதாவது கண்டஸ்டன்ஸோட ஃப்ரெண்ட் எல்லாருமே என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சௌந்தர்யா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்டான அதாவது விஷ்ணு விஜய் இருக்கார் இல்லையா, பிக் பாஸ் சீசன் 7ல் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருந்தவர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கெல்லாம் டெஸ்ட் கொடுக்குற விதமாக நம்ம சௌந்தர்யா பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடியும் மேரி மீ அப்படின்னு அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அவரும் அக்செப்ட் பண்ணிட்டு லவ் யூ டுடா, நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியும், இந்த விஷயம்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னதுக்கு சௌந்தர்யாவும் என் வாழ்க்கையிலும் நடக்குமா அப்படின்றது தெரியலை அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஜாலியாக ரெண்டு பேரும் அந்த ஒரு லவ்வோடையும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு வெக்கத்தை சௌந்தர்யா முகத்தில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாச்சு. அந்த எபிசோட்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்க, இந்த பேரை பார்த்து எல்லாருமே க்யூட் பேர், பர்ஃபெக்ட் பேர், சூப்பர் சௌந்தர்யாவோட வெக்கம் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த பேரை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு லவ்லி பேர் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. யாராக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்னதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ். பாய்.